அதிமுக இனி இருக்குமா இல்லையா? இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஹாட் டாபிக். எம்ஜிஆர், ஜெயலலிதான்னு ஆளுமை மிக்க தலைவர்களால் கட்டிக்காக்கப்பட்ட ஒரு பேரியக்கன் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிளவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதுவும் சாதாரண பிளவு இல்ல, கட்சியே இரண்டா உடையற அளவுக்கு நிலைமை மோசமாகியிருக்கு. 17 எம்எல்ஏக்கள் ஒரு பக்கம், மீதி எம்எல்ஏக்கள் ஒரு பக்கம்னு அதிமுக தள்ளாட ஆரம்பிச்சிருக்கு. இங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு செக்கு வைக்க போவது யாரு? ஏன் முன்னாள் அமைச்சர்களே அவருக்கு எதிராக திரும்புறாங்க? இந்த வீடியோல முழு பின்னணியையும் விளக்கமா பார்க்கலாம். விஷயம் இதுதான். அதிமுக சட்டமன்ற குழு தலைவரா எடப்பாடி பழனிசாமி தான் நீடிக்கணும்னு சொல்லி அவருக்கு ஆதரவான 17 எம்எல்ஏக்கள் இப்போ சபாநாயகர்கிட்ட மனு கொடுத்திருக்காங்க. இதுல என்ன பிரச்சனை? அவர்தானே ஏற்கனவே தலைவராயிருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அங்கேதான் அரசியலே ஒளிஞ்சிருக்கு. பொதுவா ஒரு கட்சியில மெஜாரிட்டி இருக்கும்போது இப்படி தனியா மனு கொடுக்க வேண்டிய அவசியம் வராது. ஆனா இப்போ 17 பேர் மட்டும் தனியா போய் மனு கொடுக்கறாங்கன்னா மத்த எம்எல்ஏக்கள் எங்கே? அவங்க யார ஆதரிக்கிறாங்க? இதுதான் இப்போ அதிமுகவுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய விரிசலை வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கு. இத பார்க்கும்போது அதிமுக அதிகாரப்பூர்வமா இரண்டா உடைய போகுதா என்கிற கேள்விதான் இப்போ அரசியல் விமர்சகர்கள் மத்தியில பலமா எழுந்திருக்கு. சரி, ஏன் இந்த திடீர மோதல்? இதுக்கு முக்கியமான காரணம் சமீபத்தில் நடந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தான். 169 இடங்கள்ல போட்டியிட்ட அதிமுக வெறும் 47 இடங்கள்ல தான் ஜெயிச்சிருக்கு. இது அதிமுக வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. இதனால எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட அதிமுக இப்போ இழந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில அடுத்தடுத்து தோல்விகளை சந்திக்கிறோம் அப்படின்னு கட்சிக்குள்ள ஒரு பெரிய அதிருப்தி கிளம்பியிருக்கு. முக்கியமா CV சண்முகம், SP வேலுமணின்னு EPSக்கு வலதுகை இடதுகையா இருந்தவங்களே இப்போ அவருக்கு எதிரா போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. EPS பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து விலகணுங்கிறது தான் அவங்களோட இப்போதைய பிடிவாதம். கிட்டத்தட்ட 35 எம்எல்ஏக்கள் EPSக்கு எதிரா இருக்கிறதா தகவல்கள் கசிஞ்சிருக்கு. இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. அதிமுகவுக்கு இது புதுசா? இல்ல. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி ஜெயலலிதா அணி, அப்புறம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு OPS EPS அணின்னு அதிமுக பல பிளவுகளை பார்த்திருக்கு. ஆனா இந்த முறை நடக்கிறது வேற லெவல் அரசியல். சரி, EPSக்கு எதிரா இருக்கிறவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க? நண்பர்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதிமுக இந்த நெருக்கடியிலிருந்து மீண்டு வருமா, இல்ல இதுதான் அந்த பேரியக்கத்தோட கடைசி அத்தியாயமா இருக்குமா? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இங்கேதான் தமிழக வெற்றி கழகம் TVK என்கிற புது ஃபேக்டர் உள்ள வருது. CV சண்முகம் மற்றும் வேலுமணி தரப்பு தங்களோட ஆதரவு எம்எல்ஏக்களோட சேர்ந்து TVKக்கு ஆதரவு தரலாமான்னு யோசிக்கிறதா ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. ஆளுங்கட்சியா இருக்கிற தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்கறது மூலமா அமைச்சரவையில இடம் பிடிக்கலாம்ங்கிறது ஒரு தரப்போட கணக்கா இருக்குன்னு அரசியல் வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு இன்னும் உறுதியாகல. ஆனாலும் ஊடகங்கள்ல இந்த தகவல் தீயா பரவிக்கிட்டு இருக்கு. இப்போ பொதுவான ஒரு பின்னணியை பார்க்கலாம். அதிமுகவோட சட்ட விதிப்படி 2/3 பங்கு எம்எல்ஏக்கள் பிரிஞ்சு போனா மட்டும்தான் கட்சி தாவல் தடை சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியும். அதனாலதான் இப்போ ஒவ்வொரு அணியும் எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுக்க பெரிய போராட்டமே நடத்திட்டு இருக்காங்க. EPS தரப்பு 17 பேரை தக்க வச்சிருக்கிறது அவரோட பலத்தை காட்டவா, இல்ல இருக்கிறவங்களையாவது காப்பாத்திக்கணுங்கிற பயமா அப்படிங்கிறது தான் இப்போதைய $1 மில்லியன் கேள்வி. உறுதியாக தெரிந்தது என்னன்னா, அதிமுக இப்போ ஒரு இக்கட்டான கட்டத்தில் இருக்கு. ஒரு பக்கம் உட்கட்சி பூசல், இன்னொரு பக்கம் இழந்த செல்வாக்கை மீட்க வேண்டிய கட்டாயம். அடுத்த கட்டமா சபாநாயகர் இந்த 17 பேர் கொடுத்த மனு மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறாருங்கிறது ரொம்ப முக்கியம். இது வெறும் பதவி சண்டை மட்டும் இல்ல, அதிமுகவோட இரட்டை இலை சின்னம் யாருக்குங்கிற சட்ட போராட்டத்துக்கும் இது வழிவகுக்கலாம். அதிமுகவோட இந்த உட்கட்சி மோதல் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. அடுத்த சில நாட்கள்ல அதிமுக பொதுக்குழு கூடுமா, இல்லை நீதிமன்ற படிக்கட்டுகளை தேடி போவாங்களான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா சொல்லலாம். 2026 தேர்தல் முடிவுகள் அதிமுகவோட தலைவிதியையே மாத்தி எழுதிக்கி இருக்கு. அரசியல் சதுரங்கத்துல அடுத்த மூவ் யாருதுன்னு பார்ப்போம். முடிவா ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன். அரசியல் மாற்றங்கள்ங்கிறது ஜனநாயகத்துல சகஜம்தான். ஆனா ஒரு பலமான எதிர்க்கட்சி இல்லாம போறது மக்களுக்கு தான் பாதிப்பு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதிமுகவை யாரால காப்பாத்த முடியும்? அடுத்த வீடியோல சந்திப்போம்.